ஆலினி எதை பார்த்து பயந்துட்டு இருக்கான்னு பாருங்க. ஆமாங்க, மன்னார்குடியில் இருக்க ஒரு கோயிலில் யானை இருக்குது. அந்த யானையை பார்க்குறதுக்காகவே ஆலினி அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே கிளம்பியிருந்தோம் அந்த கோயிலுக்கு. கரெக்டாக ஓப்பன் பண்ணுற டைம் 4:30க்கு போனோம். அங்கே ரீச் ஆகிட்டு உள்ளே போய் கோயிலுக்குள்ளே இருக்க யானையை பார்த்தோன்னே மேடம் எக்ஸைட் ஆகிட்டாங்க. போகிறப்ப நல்லா குஷியாக தான் இருந்தா யானையை பார்த்த சந்தோஷத்தில். அப்புறம் உள்ளே போயிட்டு எல்லா சன்னதிலையும் இருக்க சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு இது இருக்குது அது இருக்குன்னு எல்லாத்தையும் வச்சு நோட் பண்ணிகிட்டு இருந்தா. கோயிலுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நடந்து வாடி அப்படின்னு சொன்னதுக்கு என்னால் நடக்க முடியாது, பயமாக இருக்குது அப்படின்னு 1008 கதை விட்டு ஒரு வழியாக அவங்க அப்பாவை தூக்க வச்சு கோயிலுக்குள்ளே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க ஒய்யாரமாக. அப்புறம் அங்கே நின்று 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு 4-5 வீடியோலாம் எடுத்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சரி வாங்க வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்குள்ளே வந்துட்டு புறா ஒரு சைடும் கிளி ஒரு சைடுமா ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தது. அவ்வளோ கிளி இருந்தது. ஒவ்வொரு பொந்து மாதிரி இருக்கிறதுக்குள்ளேயும் கிளி நிறைய இருந்தது. புறாக்களும் அதே மாதிரி தான். யானைக்கிட்ட போயிட்டு காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கும்போது யானை கிட்டக்க தும்பிக்கையை எடுத்துகிட்டு வந்தோடனே பயந்துட்டாங்க மேடம். அப்புறம் கொஞ்சம் நேரம் தூரமாகவே நிற்க வச்சு யானையை காமிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புனப்போ ஒரு 6:30 மணி இருக்கும். வீட்டுக்கு வரத்துக்கு 8 மணி ஆயிடுச்சு. பனியில் வந்திருக்கோம், என்ன ஆகுதுன்னு தெரியல அம்மாளுக்கு. வர வழியில் எப்பவும் கோழி வாங்குறவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டில் ஒரு குட்டி பூனை இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் நேரம் ஆலினி விளாண்டுட்டு இருந்தா. நாளைக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு சமைக்கிறதுக்கு ஒரு சேவல் இருந்தது, அவங்கள்ட்ட பிடிச்சிக்கிட்டு வந்துட்டோம்.